எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம 2023ஓட 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் தமிழ் கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த லாஸ்ட் டே ரிவிஷன்ல வந்து கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து அனலைஸ் பண்ணலாம், கொஸ்டின் டைப் எப்படி கேட்கறாங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரத்துக்கும் சில கொஸ்டின்ஸ் வாய்ப்பு இருக்கு, இதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ண போறேன். அட்லீஸ்ட் ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் எங்கிட்ட மாடல் இருக்கு. லாஸ்ட் ஒரு சப்ளிமெண்டரி கொஸ்டின் பேப்பரோட சேர்த்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே. ஸோ அந்த 4 கொஸ்டின் பேப்பரையுமே வந்து இன்னைக்கு நாங்கள் ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஸோ வேற ஏதாவது தகவல் வேணா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நம்ம இப்போ ஆன்சர் கீயை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 14 1 மார்க்ஸில் சில கொஸ்டின்ஸ் வந்து புக் இன்சைட்லேருந்து கேட்பாங்க, புக் பேக்லேருந்து கேட்பாங்க. அதனால எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிறது ரொம்ப முக்கியம் டு கெட் 14 மார்க்ஸ். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நன்னூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவர். பொழுது மறுத்து உண்ணும் சில மதுகைகளே என்ற தொடரில் பெருமிதம் என்னும் பொருள் உணர்த்தும் சொல் என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதுகை. இன்குலாபின் கவிதைகள் முழுமையாக டேஷ் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புள்ளையும் அப்படின்ற பெயரில் தான் வந்து ஒரு இன்குலாப் வந்து கவிதைகள் தொகுத்து கொடுத்திருப்பார். துணையாய் வருவது தூயனர் கல்வி என்னும் அடிகள் இடம்பெறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம். ஃப்ரெஸ்கோ வகை ஓவியங்கள் காணப்படும் இடம்னா அஜந்தா, எல்லோரா, சித்தன்னா வாசல். சுந்தர ராமசாமி கவிதையை எழுத வைத்து கொண்ட புனை பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசு ஐயா. பசு ஐயா அப்படின்ற பேர்ல தான் வந்து கவிதை எழுதிட்டு இருந்தாரு. அது அவரோட இயற்பெயர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர ராமசாமி. மொழி இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொழி இறுதியில் வரும் எழுத்துக்கள் 24. அதாவது உயிரெழுத்துக்கள் 12, உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள்ல 11, குற்றியலுகரம் 1, மொத்தம் 24 எழுத்துக்கள் மொழி இறுதியில் வரும் எழுத்துக்கள். கலை பிளஸ் அறிவு புணரும் புணர்ச்சி வகை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்படுமை புணர்ச்சி. மலை போல கெடுக்கும் கை என்பது டேஷ் அடிப்படையில் தோன்றிய உவமை என்னன்னு பார்த்தீங்கன்னா பயன் உவமை. கலை சொற்கள் பெரும்பாலும் டேஷ் பெயர்களாகவே வரும் அப்படின்னா காரண பெயர்களாகவே வரும். ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர். ஆக்சுவலி ஆளர் ஆலி இதெல்லாமே ஆக்கப்பெயரோட வருது. இது மட்டும்தான் அர் அப்படின்றது இல்லை. அர் அப்படின்றது ஆசிரியர் இல்லை. ஆசு குடலியர் ஆசிரியர் இல்லை. ஈரொற்று மெய்மயக்கம் வரும் எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு. இது எல்லாமே ஈரொற்று மெய்மயக்கம். குளோபலைசேஷன் அப்படின்றது உலகமயமாக்கல், ஈஸியா தெரியும் நமக்கு. பாரதி சிவப்பு வண்ணத்தாளில் இதழ்னு பார்த்தீங்கன்னா வெளியிட்ட இதழ்னா இந்தியா. ஸோ இந்த 14 1 சிலது புக் பேக்ல இருந்து கேட்டிருக்காங்க, சிலது புக்கின்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லா படிங்க. பலவூர் தெரிக இலக்கண தேர்ச்சிகளோட சேர்த்து புக் இன்சைட் கொஸ்டின்ஸுமே சிலது அந்த பாக்ஸ்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க, தெரிந்து கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி. அதெல்லாமே நீங்க படிச்சுக்கணும். ஸோ ஏதேனும் ஒன்றுக்கு புணர்ச்சி விதி தருக அப்படின்னா இப்ப புகழ் எண்ணின் அப்படின்றத நம்ம பிரிச்சோம்னா புகழ் கூட்டல் எண்ணின். ஓகேங்களா? இப்போ இதுல இள்ளு வந்து நம்ம திருப்பி வரணும். ஸோ இந்த இள்ளு பார்த்தீங்கன்னா நமக்கு 2வது தடவை வந்தாதான் இல் கூட்டல் ஏ லே. ஸோ அப்போ இதுல வந்து இல் பிளஸ் ஏ லே அப்படின்றது நமக்கு லேன் ஆயிடும். அப்ப புகழ் எண்ணின் அப்படின்றது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற ஒரு ரூல். ஸோ அந்த ரூல் படி போட்டா நமக்கு இது புணர்ந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன ரூல்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பிரிக்கிறோம்னா உலக அனைத்தும் பிரிச்சா உலகு கூட்டல் அனைத்தும். இப்போ இதுல கூவை வந்து நம்ம இக்கு பிளஸ் ஊ. அப்ப ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? உயிர் வரி நொக்குரல் மெய் விட்டு ஓடும். உயிர் வரி நொக்குரல் மெய் விட்டு ஓடும் ஒரு ரூல். செகண்ட் ரூல் பாத்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. ஸோ பகுப்பது உறுப்பிலக்கணம்ல அலர்ந்து, அடுத்தது பகுப்பது உறுப்பிலக்கணம் ஏதோ ஒண்ணு எழுத சொல்லுவாங்க. இதுல அலர்ந்து அப்படின்றது பிரிச்சோம்னா அலர் கூட்டல் இத்து, இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. ஸோ அலர் பகுதி, இத்து சந்தி, இத்து விகாரம், ஆனது விகாரம், இத்து இறந்த கலை இடைநிலை, ஊ வந்து வினையச்ச விகுதி. ஓகே. ஆள்க அப்படின்றத பிரிச்சோம்னா ஆள் கூட்டல் கா. ஆள் வந்து பகுதி, கா வந்து வியங்கோல் வினைமுற்று விகுதி. அடுத்தது இலக்கண குறிப்பு எழுதுக. இலக்கண குறிப்பு உடை அணிந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடையை அணிந்தேன். ஸோ அப்போ ஐ வருது. ஐ பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருவு, 2ஆம் வேற்றுமை தொகை. அறிதல் அப்படின்றது அல்லுல முடிஞ்சதுனாலே அது என்னது? தொழிற்பெயர். பின்வரும் மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. இப்ப கலை, கழை, கலை. கழை காட்டில், கலை நிகழ்ச்சிகள், களை கட்டியது. ஓகே.
ஸோ எண்ணுமை தொடர்கள் இரண்டினை எழுதுக. எண்ணுமைனா உம்மு வெளிப்பட்டு வர்றது, அதாவது சேரரும் சோழரும் நாயும் பூனையும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உம்மு வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அது எண்ணுமை தொடர்கள். ஸோ மற்றது எல்லாமே இப்போ கால்நடையை நம்ம பிரிச்சா கால்நடை கால்நடை அப்படின்றது கால்நடைகள் மேய்ச்சலை மறந்தன. ஓகேங்களா. அப்புறம் கால்நடையாய் சென்றதால் கால் வலிக்கிறது. இந்த மாதிரி தனித்தனியா சேர்த்து எழுதணும், பிரிச்சு எழுதணும். இதுல வந்து ஆ போட்டுடணும், ஆன்னு போட்டுடணும். இந்த மாதிரி போட்டு எழுதுனா உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. நிறுத்த குறியீடு பாத்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் வீடு என வாழ்க்கை பேரு 4. நிறுத்த குறியீடுன்னு நினைச்சு நீங்க வந்து வள்ளினமைகளை போட்டுடாதீங்க. நிறுத்த குறியீடுனா பஞ்சுவேஷன்ஸ், இந்த ஃபுல் ஸ்டாப்பு, ஓகேங்களா, ஃபுல் ஸ்டாப் கமாஸ் எல்லாமே போடுறது. ஸோ மொத்தம் 1 2 3 4 ஒன்றுத்துக்கு ஆஃப் மார்க். அடைப்புக்குள் இருக்கும் ஆக்கப்பெயர் விகுதியை கொண்டு விடுகதைக்கேற்ற ஆக்கப்பெயர் எழுதுக. இப்ப வேவு பார்த்திடுவான் ஓசையின்றி சென்றிடுவான் பாத்தீங்கன்னா உளவாளி அப்படின்றது இதோட ஆன்சர். ஓகேங்களா. ஸோ மற்றது எல்லாமே வந்து இதுல பாத்துக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது தகவல் வேணும்னு நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணி பார்க்கறது ரொம்பவே முக்கியமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், சப்ளிமெண்டரி கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து நீங்க ரிவைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல சில கொஸ்டின்ஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.